ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது சம்பா கோதுமை சோயா பிரியாணி. சம்பா கோதுமையில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. அதனால் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பிளட் ப்ரெஷரை குறைக்கிறதுக்கும் பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரைஸுக்கு பதிலாக நீங்கள் சம்பா கோதுமையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை செய்கிறதுக்கு முதல்ல நீங்கள் ஒரு மசாலா பேஸ்ட் அரைச்சிக்கோங்க. இதுக்கு இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகா, தனியா, கொத்தமல்லி, புதினா, தேங்காய், அப்புறம் கொஞ்சம் ஆனியன், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மசாலா பேஸ்ட் அரைச்சிக்கோங்க. ஒரு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு அதில் ஹோல் கரம் மசாலாஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலாஸ் கொஞ்சம் வதங்கினதும் அரிஞ்சு வச்ச பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணுங்கள். வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் இல்லை. வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் நீங்கள் அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா பேஸ்ட்டை நல்லா கலந்து விட்டுட்டு அதோட பச்சை வாசனை போயிட்டு அந்த எண்ணெய் மேலே வர அளவு நீங்கள் வதக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் மேலே வந்துடுச்சு. இப்போ நீங்கள் அரிஞ்சு வச்ச தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா குழைவாக வதங்குற வரைக்கும் வதக்குங்க. இதில் நீங்கள் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூளை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு 15 நிமிஷம் சுடு தண்ணியில் ஊற வச்ச சோயா சங்க்ஸை பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. அதில் தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா பிழிஞ்சிட்டு இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஸோ அந்த மசாலா எல்லாம் அந்த சோயா சங்க்ஸ்குள்ளே போயிடும். இப்போது நல்லா கழுவி வச்ச சம்பா கோதுமையை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ 2 கப் சம்பா கோதுமை யூஸ் பண்ணிக்கிறேன். சம்பா கோதுமையை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரெண்டு கப் சம்பா கோதுமைக்கு 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காரம், உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அப்புறம் மூடி வச்சு நீங்கள் இதை ப்ரெஷர் குக் பண்ணலாம். இன்ஸ்டா பாட்டில் 12 மினிட்ஸ் அண்ட் தென் ப்ரெஷர் குக்கரில் ஒரு 3 விசில்ஸ். நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு திறக்கும் போதே இது கொஞ்சம் இலகலாக இருக்கும். பட் கொஞ்சம் சூடு ஆற ஆற இது நல்லா பொலன்னு ஆகிடும். சம்பா கோதுமை சோயா பிரியாணி ரெடி. அரிசியில் செஞ்ச பிரியாணியை சாப்பிட்றத விட சம்பா கோதுமையில் பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது போன்ற நல்ல ரெசிபிஸ் உங்களுக்கு பார்க்கணுன்னா ஹெல்த்தி தமிழ் குக்கிங் USA சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.